வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு துணை சேவைகளும், துணை சேவைகளின் வளர்ச்சிக்கு வியாபாரமும் துணையாக அமையும். வணிகம் ஒன்றை வெற்றிகரமாக நடாத்திச் செல்வதற்கு தேவையான முக்கியமான துணை சேவைகளில் ஒன்றாக தொடர்பாடல் சேவை காணப்படுகின்றது. செய்தி, தகவல், கருத்து என்பன யாதேனும் ஒரு ஊடகம் ஒன்றின் மூலம் இரு பிரிவினர்களுக்கிடையில் பரிமாறிக்கொள்ளும் செயல்முறை தொடர்பாடல் என குறிப்பிடப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியோடு தொடர்பாடலிலும் புரட்சிகரமான அபிவிருத்தி ஏற்பட்டு வணிகங்கள் பல்வேறு தொடர்பாடல் முறைகளை பயன்படுத்தி வருகின்றன. போட்டித்தன்மை கொண்ட சந்தையில் வணிகங்களின் வெற்றிக்கும் வாழ்தன்மைக்கும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமான சேவையாகும். வணிக கருமங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமன்றி வணிகத்துடன் தொடர்படும் பல்வேறு பிரிவினர்களுக்கும் தேவையான தகவல்களை வழங்குவதற்கும் தொடர்பாடல் மிக முக்கியமானதாகும். வணிகங்கள் தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே தொழிற்படுவதால் பல்வேறு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தொடர்பாடல் மிக முக்கியமான துணை சேவையாக உள்ளது. வணிக நிறுவனங்களுடன் தொடர்புகளை போனும் பல்வேறு பிரிவினர்களை அடிப்படையாக கொண்டு அகத்தொடர்பாடல் கருமங்கள், புறத்தொடர்பாட கருமங்கள் என தொடர்பாடலில் இரு வகையாக பிரிக்க முடியும். அகத்தொடர்பாடலில் உள்ளகத் தொடர்பாடல் எனவும் புறத்தொடர்பாடலில் வெளியகத் தொடர்பாடல் எனவும் குறிப்பிட முடியும். அகத்தொடர்பாடல் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர்கள், முகாமையாளர்கள், ஊழியர்கள் ஆகிய நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு இடையில் செய்திகள், தகவல்கள், கருத்துகள் என்பவற்றை பரிமாறிக்கொள்வதற்கான தொடர்பாடல் அகத்தொடர்பாடல் எனப்படும். வணிக கருமங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு அகத்தொடர்பாடல் முக்கியமானதாகும். அகத்தொடர்பாடல் எண்ணிக்கையில் கூடிய அளவு அடிக்கடி நிகழும் தொடர்பாடலாகும். அகத்தொடர்பாடலின் போது அனுப்புவருக்கும் பெறுபவருக்கும் இடையில் தூரம் குறுகியதாக இருக்கும். அதற்கேற்ப பொருத்தமான வாய்மொழி கூட்டங்கள், கலந்துரையாடல்கள், செயலமர்வுகள், கருத்தரங்குகள், தொலைபேசி உரையாடல்கள், எழுத்து, கடிதம், அறிவித்தல் பலகை, அறிக்கைகள் போன்ற பல்வேறு தொடர்பாடல்கள் முறைகள் பயன்படுத்தப்படும். வணிக நிறுவனம் ஒன்று வெளிநபர்கள் மற்றும் வேறு நிறுவனங்களோடு மேற்கொள்ளும் தொடர்பாடல் புறத்தொடர்பாடல் எனப்படும். பல்வேறு வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், சில்லறை வியாபாரிகள், மொத்த வியாபாரிகள், முகவர்கள் போன்ற நபர்கள், அரசு மற்றும் ஏனைய வெளி நிறுவனங்களுடன் புறத்தொடர்பாடல் இடம்பெறுகின்றது. அகத்தொடர்பாடல் முறையுடன் ஒப்பிடும் பொழுது புறத்தொடர்பாடல் இடம்பெறும் தடவைகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். அதே போன்று அநேகமாக இங்கு தகவல் அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் இடையில் தூரம் அதிகமாக காணப்படும். அதற்கேற்ப பொருத்தமாக துண்டு பிரசுரம், பத்திரிகை, சஞ்சிகை, பதாகை, சுவரொட்டிகள், இலத்திரனியல், ஒலிபெருக்கி இயந்திரம், எண்மான பலகை, மின்னஞ்சல், தொலைநகல், ஒளிபரப்பு ஊடகங்கள், இணையம், சமூக வலைத்தளங்கள், சமிக்கைகளின் குறியீடுகளும், சமிக்கை மணி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளங்கள் போன்ற பொருத்தமான வேறுபட்ட தொடர்பாடல் ஊடகங்கள் பயன்படுத்தப்படும். வணிக நிறுவனம் அகப்புற பிரிவினர்களுடன் மேற்கொள்ளும் தொடர்பாடல் நடவடிக்கைகளுக்காக பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட தொடர்பாடல் ஊடகம்தான் பயன்படுத்தப்படும் என்று வரையறுத்து குறிப்பிட முடியாது. தேவைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் தகுந்தவாறு பொருத்தமான ஊடகம் தெரிவு செய்யப்படும். உதாரணமாக, முகாமையாளர் ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட செய்தியை தெரிவிப்பதற்காக கூட்டம் நடாத்தலாம். அறிவித்தல் பலகையில் செய்தியை தெரிவிக்கலாம். நேரடியாக தனித்தனியாக ஊழியர்களுடன் வாய்மொழி மூலமாக செய்தியை சொல்லலாம். ஒலிபெருக்கி மூலமாக செய்தியை வெளிப்படுத்தலாம். இவ்வாறு தேவைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் தகுந்தவாறு பொருத்தமான தொடர்பாடல் தேர்ந்தெடுக்கப்படலாம்.
தொடர்பாடல் ஊடகங்கள் பரிமட்டமாக வாய்மொழி, எழுத்து, இலத்திரனியல், சமிக்கைகளும் குறியீடுகளும் என 4 வகைகளாக பிரிக்கப்பட்டாலும் வாய்மொழி உரையாடல் நேருக்கு நேரும் இடம்பெறலாம், இலத்திரனியல் முறையிலும் இடம்பெறலாம். எழுத்து மூல தொடர்பாடலும் அவ்வாறே. இலத்திரனியல் முறையில் எழுத்து மூலமும் இடம்பெறலாம், வாய்மொழி மூலமும் இடம்பெறலாம். இலத்திரனியல் முறையில் இல்லாத அஞ்சல் முறையிலும் இடம்பெறலாம். ஒருவரை அனுப்புதல் மூலம் இடம்பெறலாம். சைகையும் குறியீடுகளும் அவ்வாறே. மணி ஒலித்தல் முறையிலும் இடம்பெறலாம், வெறும் காட்சிப்படுத்தல் முறையிலும் இடம்பெறலாம். இலத்திரனியல் முறையிலும் கவர்ச்சிகரமாக இடம்பெறலாம். அநேக சந்தர்ப்பங்களில் ஒரு தொடர்பாடலானது குறித்த தன்மையை மட்டும் கொண்டதென வரையறுத்து காட்டுவது சிரமமானதாகும். தொடர்பாடலுடன் தொடர்புபட்ட தொடர்பாடல் ஊடகம், தொடர்பாடல் முறை, தொடர்பாடல் வகை அல்லது தொடர்பாடல் துறை என்னும் 3 விடயங்களை இதுவரை குறிப்பிட்டிருந்தேன். வாய்மொழி, எழுத்து, இலத்திரனியல், சமிக்கையும் குறியீடும் என 4 தொடர்பாடல் ஊடகங்களும் கடிதம், கூட்டங்கள், தொலைக்காட்சி, பதாகை, வானொலி, மின்னஞ்சல், கலந்துரையாடல், ஒலிபெருக்கி, துண்டு பிரசுரம், தொலைபேசி அறிவித்தல் பலகை, சுற்றறிக்கை, சுவர்பத்திரிகை, முகநூல், செயலமர்வு, தொன்மான பதாகை, கருத்தரங்கு, மணி, இலத்திரனியல் மணி போன்ற தொடர்பாடல் முறைகளும் உள்ளன. அகத்தொடர்பாடல், புறத்தொடர்பாடல் என 2 தொடர்பாடல் வகை அல்லது தொடர்பாடல் துறைகளும் உள்ளன. வாய்மொழி என்னும் ஒரு தொடர்பாடல் ஊடகத்தை எடுத்துக்கொண்டால், வாய்மொழி ஊடகத்தை பயன்படுத்தி சாதாரண நேர்முக உரையாடல் முறையை தெரிவு செய்யலாம், அல்லது தொலைபேசி உரையாடல் என்னும் இலத்திரனியல் முறையை பயன்படுத்தலாம். நேர்முக உரையாடல், தொலைபேசி உரையாடல் என்பவற்றில் பொருத்தமான சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நிறுவனத்துக்குள் அகத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம், நிறுவனத்துக்கு வெளியே புறத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். இங்கே ஒரே பார்வையில் தொடர்பாடல் ஊடகம், தொடர்பாடல் முறை, தொடர்பாடல் வகை அல்லது தொடர்பாடல் துறை என்பவற்றை புரிந்து கொள்வதற்காக அட்டவணை ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையை நானே பூர்த்தி செய்துள்ளேன். அவை ஒவ்வொன்றையும் அவதானியுங்கள். இந்த அட்டவணையை பாருங்கள். இத்தொடர்பாடல் முறைகள்: கடிதம், கூட்டங்கள், தொலைக்காட்சி, பதாகை, வானொலி, மின்னஞ்சல், கலந்துரையாடல், ஒலிபெருக்கி, துண்டு பிரசுரம், தொலைபேசி, அறிவித்தல் பலகை, சுற்றறிக்கை, சுவர்பத்திரம், பத்திரிகை, செயலமர்வு, தொன்மான பதாகை, கருத்தரங்கு, மணி, இலத்திரனியல் மணி. இதில் 4 இருக்கு பாருங்க. ஊடகம்: எழுத்து ஊடகம், வாய்மொழி ஊடகம், இலத்திரனியல் முறையிலான ஊடகம், சமிக்கையும் குறியீடுகளும். இது 4 ஊடகம். இது தொடர்பாடல் முறைகள். இது தொடர்பாடல் வகை அல்லது துறை: அகத்தொடர்பாடல், புறத்தொடர்பாடல். இந்த அட்டவணையில் ஒரே பார்வையில் இந்த வெற்றிடங்கள கூடுகளை நான் நிரப்பிக்கிறேன். பாருங்க. கடிதம், இத்தொடர்பாடல் முறை. கடிதம் ஒன்று அனுப்பணும். அது எந்த தொடர்பாடல் ஊடகம் என்றால் எழுத்து மூலமான தொடர்பாடல் ஊடகம். இது எதுக்கு பயன்படுத்தலாம் என்றால், அகத்தொடர்பாடல் நிறுவனத்துக்குள்ள தொடர்பாடுறதுக்கு, முகாமையாளர், ஊழியர், உரிமையாளர் ஆகியோருக்கு இடையில தொடர்பாடுறதுக்கு இந்த கடிதத்தை கொடுக்கலாம், கடிதத்தை பயன்படுத்தலாம். ஒரு ஊழியருக்கு
பதவி உயர்வு வழங்குறா கடிதத்தை கொடுக்கலாம். இது புற தொடர்பாடலுக்கும் வெளியே இருக்கிற வெளியாக்களுக்கும் கடிதம் என்ற தொடர்பாடல் எழுத்திலான ஊடகத்தை பயன்படுத்தலாம். கடிதம் ஒரு தொடர்பாடல் முறை, கடிதத்தை புறத்துக்கும் பயன்படுத்தலாம். ஒரு வெளியிலிருந்து ஒரு ஊழியரை நியமனம் செய்யறா அவருக்கு நேர்முக பரீட்சையெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்புவோம், நியமன கடிதம். நியமன கடிதத்தை தபாலில் அனுப்பலாம், கடிதத்தில் அனுப்பலாம். அஞ்சல் மூலமாக அவருக்கு கடிதம் போய் சேரும். அப்ப கடிதம் என்றது எழுத்து மூலமான எழுத்து ஊடகம். இது அகத்தொடர்பாடலுக்கும் நிறுவனத்துக்குள்ள தொடர்பாடுறதுக்கும் பயன்படுத்தலாம். வெளி நபர்களுடன் தொடர்பாடுறதுக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். புற தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கூட்டங்களை பாருங்க, கூட்டம் நடத்துறது. கூட்டத்தில் வாய்மொழியில கதைப்பாங்க, உரையாடல் நடக்கும். வாய்மொழி ஊடகம் வாய்மொழி. தொடர்பாடல் முறை கூட்டம். இதே ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். கூட்டம் நிறுவனத்துக்குள்ள கூட்டம் நடத்தலாம். முகாம் எல்லா ஊழியரையும் அழைச்சி இடத்தில் அழைச்சி கூட்டம் வைக்கலாம். கூட்டம் வச்சு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்கள் அறிவுறுத்தல்களை சொல்லலாம். அகத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். அதேபோல புறத்தொடர்பாடலுக்கும் இந்த கூட்டத்தை பயன்படுத்தலாம். கூட்டம் வெளிநபர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நிறுவனத்தை பற்றிய விளக்கங்களை மேம்படுத்தல் விஷயங்களை சொல்றதுக்காக கூட்டங்களை கருத்தரங்க நடத்தலாம். அப்ப இது அகத்தொடர்பாடலுக்கு நடத்தலாம், புறத்தொடர்பாடலுக்கு நடத்தலாம். இது வாய்மொழி. கூட்டம் என்றது வாய்மொழி, கடிதம் என்றது எழுத்து ஊடகம், கூட்டம் என்றது வாய்மொழி ஊடகம். தொலைக்காட்சி அது இலத்திரனியல் ஊடகம். இதில் எழுத்து படம் எல்லாம் வரும். இலத்திரனியல் ஊடகம் இது அதிகமாக புறத்தொடர்பாடலுக்கு தான் பயன்படுத்துறது. தொலைக்காட்சி விளம்பரங்களுக்கு பயன்படுத்தலாம். அனுசரணை வழங்குற நேரத்தில் நிறுவனத்தை பற்றி அதில் குறிப்பிடுவாங்க தொலைக்காட்சியில். இது பதாகை. பதாகை என்றது தொடர்பாடல் முறை. எழுத்துல இருக்கும். பெரிய போட் தெருவில் போட்டிருப்பாங்க, தெருவில் நெல்லு நிறுத்தி இருப்பாங்க. பதாகை எழுத்து மூலமானது. அது பெரும்பாலும் புறத்தொடர்பாடல் வெளிநபர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த பதாகைகள் நிரந்தரமாக இருக்கும். சில இடங்களில் நிறுவி இருப்பாங்க. அடுத்து வானொலி. வானொலி தொடர்பாடல் முறை. வானொலி வாய்மொழி மூலமான தொடர்பாடல். அதே நேரத்தில் அது இலத்திரனியல் தொடர்பாடல் தான். அப்ப இலத்திரனியலுக்குள்ளேயும் வருது ஊடகம். வானொலி வாய்மொழி தொடர்பாடல், அதே நேரத்தில் இலத்திரனியல் தொடர்பாடல். புறத்தொடர்பு கொள்றது தான் பெரும்பாலும் இதை பயன்படுத்துறது. வானொலியை அகத்தொடர்பாடலுக்கு பயன்படுத்துறது குறைவு. புறத்தொடர்பாடலுக்கு தான், வெளிநபர்களுடன் தொடர்பு கொள்றதுக்கு தான் இதை பயன்படுத்துற வானொலியை. அடுத்தது மின்னஞ்சல். மின்னஞ்சல் எழுத்து மூலமானது, ஆனா இலத்திரனியல் முறையில் அனுப்புறது. இலத்திரனியல் பெரும்பாலும் வெளிநபர்களுக்கு தான் அந்த தொடர்பாடல் முறை, புறத்தொடர்பாடலுக்கு தான் அதை பயன்படுத்துறது. அவை புறத்தொடர்பாடலுக்கு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. கலந்துரையாடல்.
கலந்துரையாடல் வாய்மொழி போல கூட்டம் மாதிரி தான் இருக்கும். கூட்டம் மாதிரி தான் கலந்துரையாடல் வாய்மொழி. அது அகத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம், புறத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். கலந்துரையாடல் நிறுவனத்துக்கு இருக்கிற நிறுவன உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர் போன்ற எல்லாரும் சேர்ந்து அந்த உரையாடலை ஒழுங்குபடுத்தலாம். எல்லாருக்குமாக ஒரு உரையாடல் கலந்துரையாடல் ஏற்படுத்தலாம். அதேபோல வெளிநபர்களையும் அழைத்து கலந்துரையாடல் செய்யலாம். புறத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கில வாய்மொழி மூலம்தான் சவுண்ட் ஒலிபெருக்கி, வாய்மொழி தொடர்பாடல் முறை. ஊடகம், ஊடகம் வாய்மொழி. ஆனா இது இலத்திரனியல் முறை. இலத்திரனியல் முறையில சொல்ற நேர கதைக்கிறது இல்லை, ஆளுகால நேர கதைக்கிறது இல்லை. இது ஸ்பீக்கர்ல கதைப்பாங்க ஒலிபெருக்கி. இலத்திரனியல் முறை இது ரெண்டுக்கும் பயன்படுத்துவாங்க. நிறுவனத்துக்குள்ளேயும் பயன்படுத்துவாங்க, நிறுவனத்துக்கு வெளியிலையும் பயன்படுத்துவாங்க. நிறுவனத்துக்குள்ள பொதுவாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயங்களை ஒலிபரப்பெல்லாம் சொல்லுவாங்க. நிறுவனத்துக்குள்ள இருக்கிறார்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை. அதேபோல புறத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம் ஒலிபெருக்கிய. விளம்பரங்களை சொல்றதுக்கு மேம்படுத்தல் கர்மங்களுக்கு ஒலிபெருக்கிவிட்டால் வெளிக்கிடுவாங்க. அடுத்தது துண்டு பிரச்சுரம், நோட்டீஸ். அது எழுத்து மூலமான தொடர்பாடல். அது பெரும்பாலும் வெளிநபர்களுக்காகத்தான், புற தொடர்பாடலுக்கு தான் அது பயன்படுத்துறது. தொலைபேசி, அது வாய்மொழி மூலமான தொடர்பாடல். அது நிறுவனத்துக்குள்ளேயும் அகத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம், புறத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம் தொலைபேசியை. நிறுவனங்களுக்குள்ளே இன்டர்காமும் போட்டிருப்பாங்க. இன்டர்காம் தொலைபேசி, அதன் மூலமாக தொடர்புட வேண்டிய ஆக்களோட தொடர்புடலாம். அல்லது போன்லயும் கதைக்கலாம், போன்லயும் சொல்லலாம். போன் எல்லா பெரும்பாலும் எல்லாரும் போன் வச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட தொடர்பாடுற முகாமையாளர், ஊழியர், உரிமையாளர் ஆளுக்கால் தொடர்பு கொள்றதுக்கு தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். தொலைபேசியை புற தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். அறிவித்தல் பலகை, இது எழுத்து மூலமானது. இது நிறுவனத்துக்குள்ளதான் நிறுவி இருப்பாங்க. நிறுவனத்துக்குள்ள போர்ட் ஒன்று இருக்கும், பலகை ஒன்று இருக்கும். அதுல முக்கியமான விஷயங்களை எல்லாரும் ஊழியர்களுக்கு மற்ற ஆட்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்களை நிறுவனத்துக்குள்ள போர்ட்ல போட்டிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அது பெரும்பாலும் அகத்தொடர்பாடலுக்கு தான் பயன்படுத்துறது. அறிவித்தல் பலகை நிறுவனத்துக்குள்ள தான் பயன்படுத்துறது. சுற்றறிக்கைகள், சர்க்குலர், சுற்றறிக்கைகள் எழுத்து மூலமானது. இது நிறுவனத்துக்குள்ளேயும் சுற்றறிக்கைகள் அனுப்பப்படும். ஒரு ஸ்கூல்லண்டா அதுபேர் ஒரு சுற்றறிக்கை, ஒரு முக்கியமான சுற்றறிக்கை எல்லா டீச்சருக்கும் தெரியும்டா, எல்லாருக்கும் அனுப்பாரு. அது அகத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம், புறத்தொடர்பாடலுக்கும் பயன்படுத்தலாம். வெளியாக்களுக்கு தெரிய வேண்டிய சுற்றறிக்கைகளையும் அதுல சுற்றறிக்கைகளை பயன்படுத்தலாம். சுவர் பத்திரிகை, இது பெரும்பாலும் நிறுவனத்துக்குள்ளதான் போட்டிருப்பாங்க. சுவர் பத்திரிகை நிறுவனத்துக்குள்ளதான் பத்திரிகை இருக்கும். வாசிக்க வேண்டியவர்கள் வாசித்து தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். அக தொடர்பாடலுக்கு பயன்படும். செயலமர்வு, கலந்துரையாடல் கூட்டங்கள் போலதான் அது. செயலமர்வு அது வாய்மொழி தொடர்பாடல் தான். அது நிறுவனத்துக்குள்ளேயும் உள்ள இருக்கிறார்களுக்காகவும் செயலர்மம் நடத்தலாம், வெளியிலேயும் வெளிநபர்களுக்காகவும் செயலர் நடத்தலாம். வெண்மான பதாகைகள்,
இது இந்த இலத்திரனியல், அதாவது டிஜிட்டல் எழுத்தெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். தெருக்களின் நிறைவிருப்பாங்க டிவி மாதிரி, அந்த வெண்மான பதாகை அது இலத்திரனியல். அது எழுத்து படம் எல்லாம் இருக்கும். இல்லை படங்களும் வரும், எழுத்தும் வரும். வெண்மான பதாகை பெரும்பாலும் எழுத்து இருக்கும் வெண்மான பதாகை. அது பெரும்பாலும் புறத்தொடர்பாடலுக்கு தான் பயன்படுத்துகிறேன். அடுத்து கருத்தரங்கு, அது எழுத்து மூலமானது. கருத்தரங்கு புற தொடர்பாடலுக்கு தான் பயன்படுத்துகிறது. அதுவும் இந்த கூட்டங்கள், கலந்துரையாடல்கள், செயலமர்வு என்ற மாதிரி. கருத்தரங்கு எழுத்து மூலமானது, வாய்மொழி மூலமானது. இதுக்குள்ள மார்க் பண்ணிக்கணும். வாய்மொழி மூலமானது கருத்தரங்கு. எழுத்துகளும் பயன்படுத்தப்படும். எழுதுகள் கொடுப்பாங்க, இதுவும் பயன்படுத்தப்படும். வாய்மொழியும் பயன்படுத்தப்படும். இது பெரும்பாலும் புறத்தொடர்பாடலுக்கு தான் பயன்படுத்துறது. மணி அடிக்கிறது, அது சமிக்கையும் குறியீடுகளும். இது நிறுவனத்துக்குள்ள நிறுவலாம். மணி அடிச்சு அது நேரத்தை குறிக்கிறது. வேலை தொடங்குற நேரம், வேலை முடிகிற நேரம், மணி மூலமாக வெளிப்படுத்துகிறது. தொடர்பாடலானது ஒரு தனித்த செயல்முறை அல்ல, பொது அடிப்படை காரணிகள் பலவற்றின் சேர்க்கையால் உருவாக்கப்பட்ட செயல்முறை ஒன்றாகும். அனுப்புகிறவர், செய்தி, ஊடகம் பெறுகின்றவர், துலங்கல், மீள வலியுறுத்தல் என்னும் செயல்முறைகளின் தொகுப்பு தொடர்பாடல் ஆகும். தொடர்பாடல் ஒன்றில் செய்தியை அனுப்பும் நபர் அல்லது நிறுவனம், அந்த நபரினால் அல்லது நிறுவனத்தினால் அனுப்பப்படும் செய்தி அல்லது தகவல், செய்தியை அனுப்புவதற்காக பயன்படுத்தப்படும் தொடர்பாடல் சாதனம், செய்தி அல்லது தகவலை பெறுகின்ற நபர் அல்லது நிறுவனம், செய்தியை அல்லது தகவலை பெற்றுக்கொண்டவர், அந்த செய்தி தொடர்பாக செயல்படும் முறை, செய்தியை பெற்றுக்கொண்டவர், அந்த செய்தி தொடர்பாக செயல்படும் முறை அல்லது துலங்கல், அச்செய்தியினால் பெற்ற விளக்கம், செய்தியை அனுப்புகிறவரிடம் பகிர்ந்து கொள்ளப்படும் முறை அல்லது பின்னூட்டம் என்பன தொடர்பாடல் செயல்முறையின் பாகங்களாகும். ஒரு மரண அறிவித்தல் ஒருவருக்கு கிடைத்தால் அவர் அந்த ஈமக்கிரியைகளில் பங்கு கொள்ள வருவாரா இல்லையா என்பது பற்றி அவர் தீர்மானிப்பது துலங்கலாகும். வருவாரா இல்லையா என்பதை தகவல் அனுப்பியவருக்கு அறிய தருவதும் செயல்படுவதும் பின்னூட்டலாகும். ஒரு முகாமையாளர் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை வெளிப்படுத்துவதற்காக பிரதான மண்டபத்தில் 10 மணிக்கு ஒரு கூட்டம் நிகழ்வது பற்றி ஒரு அறிவித்தல் பலகையில் காட்சிப்படுத்தி இருந்தார் எனில் தொடர்பாடல் செயல்முறையை பின்வருமாறு குறிப்பிட முடியும். தகவலை அனுப்புகிறவர் முகாமையாளர். தகவல் அல்லது செய்தி கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும். தகவல் கொடுக்கின்ற முறை அல்லது ஊடகம் அறிவித்தல் பலகை. தகவலை பெறுகிறவர் நிறுவனத்தின் ஊழியர்கள். துலங்கல் 10 மணிக்கு கூட்டத்துக்கு ஆயத்தமாக வந்திருத்தல். பின்னூட்டம் கூட்டத்துக்கு வராதவரிடம் முகாமையாளரால் விளக்கம் கோரலும் தகவலை பெற்றிருக்க வேண்டியவர் வராமைக்கான காரணத்துக்கு விளக்கம் அளித்தலும் பின்னூட்டமாகும். தொடர்பாடல் முறை ஊடகம் ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை பார்ப்போம். எந்த ஒரு நபரும் அல்லது நிறுவனமும் தமது தொடர்பாடல் கருமங்களை வினைத்திறன் கொண்டதாக மேற்கொள்வதற்கு தொடர்பாடல் ஊடகம் ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் பலவாகும். பொருத்தமான தன்மை. தொடர்பாடல் முறையினால்
பரிமாற்றப்பட்ட எதிர்பார்க்கின்ற தகவல்கள் நோக்கங்களுக்கு அமைய பொருத்தமான தொடர்பாடல் ஊடகம் ஒன்றை தெரிவு செய்தல் வேண்டும். விரைவு அனுப்பப்படும் தகவல்கள் எந்த அளவுக்கு விரைவாக அனுப்பப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் தொடர்பாடல் ஊடகம் ஒன்றை தெரிவு செய்தல் வேண்டும். கிரயம் அல்லது செலவு தொடர்பாடல் கருமத்துக்காக ஏற்படும் மொத்த செலவுகளில் கவனம் செலுத்தல் வேண்டும். இது மிக முக்கியமானதாகும். நவீன தொழில்நுட்ப விருத்தியின் காரணமாக குறைந்த கிரயத்தில் தொடர்பாடல் முறைமைகள் உருவாகியுள்ளன. இமெயில் மூலம், வாட்ஸ்அப் மூலம் மிகவும் குறைவான செலவில் ஒரே நேரத்தில் பலருக்கு செய்தி அனுப்பக்கூடிய முறைகள் உள்ளன. தெளிவான தன்மை. அடுத்தது தெளிவான தன்மை. அனுப்புகிறவரினால் அனுப்பப்படும் செய்தி ஒருவருக்கு தெளிவான முறையில் விளக்கம் பெறக்கூடியவாறான ஊடகம் தெரிவு செய்யப்படுதல் வேண்டும். ஊடகத்தை பயன்படுத்துவதில் இலகுத்தன்மை. தொடர்பாடல் ஊடகமானது இலகுவாக பயன்படுத்தக்கூடியவாறு இருத்தல் வேண்டும். அனுப்புகிறவரிடம் பெறுகிறவரிடம் இருக்கும் அறிவு, திறன் என்பவற்றின் அடிப்படையில் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய தொடர்பாடல் ஊடகம் ஒன்றாக இருத்தல் வேண்டும். செய்தியை பெற வேண்டியவரின் அறிவையும் ஆற்றலையும் பற்றி சிந்தித்து பொருத்தமான தொடர்பாடல் முறையை ஊடகத்தை தெரிவு செய்தல் வேண்டும்.